தமிழ்நாட்டில் பல முக்கியமான அணைகள் உள்ளன. இவை நீர்ப்பாசனம், மின்சாரம் உற்பத்தி, குடிநீர் போன்ற தேவைகளுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவற்றில் சில முக்கிய அணைகள் மற்றும் அவற்றின் வரலாறு இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. 1. மேட்டூர் அணை. 6. காவிரி. திறப்பு ஆண்டு 1934. கட்டியவர் சர் ஸ்டான்லி. சிறப்பு: தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை. வரலாறு: பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட இது தமிழ்நாட்டின் விவசாயத்திற்கு முதுகெலும்பாக இருக்கிறது. இதன் மூலம் டெல்டா மாவட்டங்களுக்கு நீர் வழங்கப்படுகிறது. 2. பவானிசாகர் அணை. 6. பவானி. திறப்பு ஆண்டு 1955. சிறப்பு: ஆசியாவின் பெரிய மண் அணை. வரலாறு: சுதந்திரத்திற்கு பிறகு கட்டப்பட்ட முக்கிய அணைகளில் ஒன்று. 3. முல்லைப் பெரியாறு அணை. 6. பெரியாறு. திறப்பு ஆண்டு 1895. கட்டியவர் ஜான் பென்னிக்விக். வரலாறு: கேரளாவில் அமைந்திருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்குகிறது. இது மிகவும் பழமையான மற்றும் முக்கிய அணை. 4. வைகை அணை. 6. வைகை. திறப்பு ஆண்டு 1959. சிறப்பு: மதுரை பகுதி விவசாயத்திற்கு முக்கியமான நீராதாரம். வரலாறு: சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் நீர்ப்பாசன வளர்ச்சிக்காக கட்டப்பட்டது. 5. அமராவதி அணை. 6. அமராவதி. திறப்பு ஆண்டு 1957. சிறப்பு: மீன் வளர்ப்பு மற்றும் நீர்ப்பாசனம். வரலாறு: தமிழக விவசாய வளர்ச்சிக்கு உதவிய அணை. 6. சாத்தனூர் அணை. 6. தென்பெண்ணை ஆறு. திறப்பு ஆண்டு 1958. சிறப்பு: சுற்றுலா இடமாகவும் பிரபலமானது. வரலாறு: பாசன வசதிக்காக கட்டப்பட்டது. 7. கிருஷ்ணகிரி அணை. 6. தென்பெண்ணை ஆறு. திறப்பு ஆண்டு 1957. வரலாறு: இந்த அணை கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் விவசாயத்திற்கு நீர் வழங்குகிறது. 8. பாபநாசம் அணை. 6. தாமிரபரணி. திறப்பு ஆண்டு 1942. சிறப்பு: மின்சாரம் உற்பத்தி பிளஸ் நீர்ப்பாசனம். வரலாறு: தென் தமிழ்நாட்டின் முக்கிய அணைகளில் ஒன்று. தமிழ்நாட்டின் அணைகள் பொதுவாக பிரிட்டிஷ் காலத்திலும் சுதந்திரத்திற்கு பிறகும் கட்டப்பட்டவை. இவை விவசாய வளர்ச்சி, குடிநீர் வழங்கல், மின்சாரம் என மாநிலத்தின் முன்னேற்றத்தில் மிகப்பெரிய பங்கு ஆற்றுகின்றன.